இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் இயேசுவோட நடக்கிறீங்கல்ல, அவர் எப்படிப்பட்டவர் நீ முழுமையாக அறிஞ்சிட்டிங்களா? 145 சங்கீதம் 8 வசனத்தில், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஒவ்வொருத்தருடைய சுபாவ வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் நானும் நடந்து கொண்டு இருக்கிறோமே, ஒருவருடைய கையை பிடித்து கொண்டு, நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பன், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரை குறித்து பைபிளில் சொல்லியிருக்கு, அவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். அதனால எப்பவும் அவர்கிட்ட நீங்க தைரியமா போகலாம். நீ என்ன நிலைமையில போனாலும் சரி, ஒருவேளை தோல்வியில, ஏமாற்றத்துல, ஒருவேளை ஒரு பாவத்துல விழுந்துட்டீங்க, ஐயோ நான் பாத்தில் விழுந்துட்டேனேன்னு ஒரு மன வருத்தம் வருது, ஆண்டவர் கோபித்து கொள்ளுவாரோ தள்ளிடுவாரோ இல்லை, வா மகனே, வா மகளே, அவர் கிருபை உள்ளவர். நான் உனக்கு உதவி செய்கிறேன். நீ அந்த பாவத்தில் இருந்து வெளிவர உதவி செய்கிறேன். நீ பரிசுத்தமாக வாழ உதவி செய்கிறேன். இந்த இக்கட்டில் நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன். உங்கள் மேலே இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகவும் அன்பானவர். பயப்படாதுங்க. அவரை நெருங்குவதற்கு பயப்படாதுங்க. அவர் கிட்ட போவதற்கு பயப்படாதுங்க. அவர் அணைத்து கொள்ளுவார். நீ தூரப்போ, விலகிப்போ, நீ இப்படி செய்யல அப்படி செய்யல, கோவப்பட மாட்டார். ஆண்டவர்கிட்ட போய் உண்மையை சொல்லுங்க. நான் சோர்ந்து போயிட்டேன், நான் கொஞ்சம் விழுந்து போயிட்டேன், நான் கொஞ்சம் பின்வாங்கி போயிட்டேன், நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர் அணைத்து கொள்ளுகிற மனதுருக்கம் உள்ள இரக்கமுள்ள ஒரு நல்ல தகப்பன். அவர்கிட்ட நெருங்குங்க. அவர் விட்டு விலகி போயிடாதுங்க. அவரை விட்டுட்டா அந்த உலகத்தில் உங்களை புரிந்து கொள்ள யாரும் கிடையாது. அவரை மாதிரி உங்களை நேசிக்க உதவி செய்ய யாருமே கிடையாது. அவரை உறுதியாக பிடித்து கொள்ளுங்க. இப்போ அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தை நம்பி உங்கள்கிட்ட வந்திருக்கிறப்பா, உங்கள் பாதத்தில் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. தகப்பனே, நீர் எவ்வளவு இரக்கமும் மனதுருக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பன் அப்பா. எங்களுடைய பலவீனங்கள் உமக்கு தெரியும், உடைய குறைவுகள் எங்களுக்கு தெரியும். இதோ இந்த மகள், இந்த மகன் உண்மை தேடி உங்களுடைய பாதல நெருங்கி வர்றாங்க. அவங்களுடைய நெருக்கம், அவருடைய பிரச்சனை, அவருடைய தோல்விகள், ஏமாற்றங்கள் எல்லாமே உமக்கு தெரியும். அணைத்து கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா, அவங்களை உற்சாகப்படுத்துங்கப்பா. அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள், துக்கங்கள் மறையட்டும். ஒரு மகிழ்ச்சி உள்ளத்தில் வரும்படி செய்யுங்கப்பா. அவங்களுடைய இரக்கத்தினால் அவங்களை அணைத்து கொள்ளுங்க. நீங்க அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.